மார்ச் மாதம் 24ஆம் தேதி இரவு 7:35. இன்றைய நாள்ல நிறைய விஷயங்கள் சமூக வலைதளங்களையும் செய்தி ஊடகங்களையும் பேசப்பட்டிருக்கு. அதுல பெரிய அளவாக பேசப்பட்ட விஷயம் நேற்று ஈரானிய தூதுவர் குறிப்பிட்ட விடயம்தான். அதாவது இலங்கைக்கு எரிபொருள் வழங்குறதுக்கு நாங்க எப்பவுமே தயாராக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் வழங்கிய செய்தி பரவலா பேசப்பட்டது. இந்த செய்தியினுடைய பதில் அவர் வழங்கிய அந்த கோரிக்கைக்கு அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் இன்றைய பல பேச்சுக்கள்ல இருந்தது. அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதற்கு பதிலளிச்சிருக்காரு. அதாவது அவங்க சொன்ன அந்த கோரிக்கையை இலங்கை முற்றுமுழுதாக மதிக்கிறது. ஆனால் இதை எங்களால செய்ய முடியாது. இதை அங்கிருந்து கொண்டு வர முடியாது. அதாவது ஈரான் வழங்குவதாக சொன்ன எரிபொருளை எங்களால பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம் எங்ககிட்ட கப்பல்கள் சொந்தமாக இல்லை. கப்பல்கள் சொந்தமாக இருக்கும் பட்சத்தில் தான் நாங்கள் ஈரானுடைய இந்த கோரிக்கையை ஏற்று நாம எரிபொருளை கொண்டு வர முடியும். அந்த அடிப்படையில் ஈரானுடைய இந்த கோரிக்கை அல்லது ஈரான் சொன்ன இந்த விஷயத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கு. இது ஒரு காரணமாக இருக்கிறதால. ஆனால் நாங்கள் இப்பொழுது ரஷ்யாவோடு எண்ணெய் வாங்குறதுக்கு அல்லது எரிபொருள் வாங்குறதுக்கான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டு வரோம். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சரியாகி இருக்கிறது. எனவே இது வரும் நாட்களில் ரஷ்யா மூலமாக நாங்கள் எண்ணெயை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அமைச்சர் நலிந்த ஜெயதிச இன்றைய நாளில் குறிப்பிட்டிருந்தார். இந்த செய்தி அதிகமாக பரவலா எல்லா செய்தித்தளங்களையும் பார்க்கப்பட்டது. இலங்கை ஈரான் கொடுக்க இருந்த எண்ணெயை வாங்க மறுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. இதுதான் உண்மையான தகவலை. அதாவது நம்மகிட்ட சொந்தமாக கப்பல் இல்லை, அதனால அவங்கள்ட்ட இருந்து வாங்க முடியாமல் நாங்கள் வேற நிறுவனங்களுடைய கப்பல்கள் மூலமாக தான் இப்பொழுது டெண்டர்கள் மூலமாக தான் நாங்கள் வாங்குறோம். அதனால இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறதால என்னதான் ஈரான்கிட்ட இருந்து நாம எவ்வளவு எரிபொருளை அவங்க தாரன்னு சொன்னாலும் நம்மளால கொண்டு வர முடியாத நிலை. ரைட், இந்த செய்தி இன்றைய நாளில் பெருசா பார்க்கப்பட்டது. அதோட அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் இன்றைய நாளில் ஊடக சந்திப்பில் பல கேள்விகளுக்கான விளக்கம் அளிச்சிருக்காரு. அதுக்கு முதல்ல இன்னும் ஒரு பலதரப்பட்ட கேள்வி சமூக வலயங்கள்ல பார்க்க கிடைச்சது. நாளைக்கு புதன்கிழமை போன கிழமை மாதிரி இந்த கிழமையும் விடுமுறையா என்ற கேள்வி. விடுமுறை தான். காரணம்னு சொன்னா இப்பொழுது இருக்கின்ற எரிபொருள் தட்டுப்பாடு, எரிபொருள் பிரச்சனை, இந்த எரிபொருள் பாவனையை கட்டுப்படுத்துறதுக்கான விடயங்களுக்காக இந்த பொது விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடுமுறை நாளைக்கும் இருக்கு. இது அரச விடுமுறையாக, பொது விடுமுறையாக இருக்கும். எனவே இது நிறைய பேருக்கு சந்தேகமா இருந்தது. காரணம்னு சொன்னா இப்பொழுது எரிபொருள் லைன் இல்லை, QR முறை அரசாங்கம் இப்போ சொல்றாங்க நம்மகிட்ட எரிபொருள் தட்டுப்பாடு வராது, மின் துண்டிப்பும் இருக்காதுன்றதால விடுமுறையில நம்ம மக்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. இல்லை, நாளைக்கும் விடுமுறை தான். அரசாங்கம் தொடர்ச்சியாக இந்த புதன்கிழமையை விடுமுறை நாளாக இப்போது வரைக்கும் வச்சிருக்காங்க. ரைட், அமைச்சரிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டது. போன புதன்கிழமை வழங்கப்பட்ட விடுமுறை இந்த எரிபொருள் பாவனையை கட்டுப்படுத்துறதுக்காக கொண்டு வந்தீங்க, அதுல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கா, வெற்றி அளிச்சிருக்கான்ற கேள்வி. அதுக்கு அமைச்சர் பதில் சொல்லியிருந்தாரு. இதுவரைக்கும் இலங்கையில 61,42,000 வாகனங்கள் QR முறைக்கு பதிவாகியிருக்காங்க. அதோட 25 லட்சம் வாகனங்கள் இந்த மாதம் மார்ச் மாதத்துல மட்டுமே புதுசா பதிவாகி இருக்காங்க. எனவே இனி வருகின்ற நாட்கள்ல தான் இந்த QR முறையில எரிபொருள் வழங்கப்படுகிறது. அந்த அடிப்படையில எவ்வாறு இந்த பாவனைகள் இருக்கு, எவ்வாறு குறைக்கப்பட்டிருக்கிறது, எவ்வாறு நாங்கள் அடுத்த கட்டத்தில் எவ்வளவு எரிபொருட்கள் நமக்கு அடுத்து வரப்போற எதிர்காலத்தில் தேவை அப்படின்றத பத்தி நாங்க கணக்கெடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனவே இந்த விடயமும் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது. அதோட இன்னும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் இன்றைய நாளில் பார்க்க கிடைச்சது. இலங்கை வரலாற்றிலேயே ஒரே நாள்ல அதிகளவான மின்சாரம் பாவித்த நாள் நேற்று திங்கட்கிழமை பதிவாகி இருக்கு. இவ்வளவு காலத்திலையும் இல்லாத இந்த எரிபொருள் தளம்பல் இருக்கின்ற இந்த நேரத்தில் அதிகளவான மின்சாரத்தை நாம பாவிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 3089 மெகாவாட்ஸ் மின்சாரம் ஒரே நாள்ல பாவனையாகி இருக்கிறது. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அதிகளவான வெப்பம் அப்படின்றதான் காரணம். நிறைய பேர் இப்போ வெளியில போறதும் இல்லை. எரிபொருள் விலை கூட்டது பிறகு யாரும் வெளி மாவட்டங்களுக்கோ அதை ட்ரிப் போறதெல்லாம் குறைஞ்சிருக்கு. அதனால எல்லாருமே இப்பொழுது வீடுகளில் இருக்காங்க. அதுவும் வெளியில போக முடியாது. அந்த அளவு வெக்க வெயிலால அதிகமான மின் பாவனை அதிகரிச்சிருக்கிறது. அதனால 3089 மெகாவாட்ஸ் மின்சாரம் ஒரே நாள்ல பாவனையாக இருக்கிறது. பலமையாகவே 2400 அல்லது 2600 இந்த அடிப்படையில் தான் ஒரு நாள்ல இலங்கையினுடைய முழு மின்சார பாவனையும் இருக்குது, இந்த 2600 மெகாவாட்ஸ். ஆனா இது கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிறது. எனவே இப்பொழுது மின் பாவனையை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் அல்லது தேவைக்கேற்ற மாதிரி பாவிங்க. குறிப்பா பகல்ல நீங்க சார்ஜ் பண்றது அல்லது ஆடைகள் கழுவுறது, வாஷிங் மிஷின் பாவிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், வாகனங்களை சார்ஜ் பண்றது, இதெல்லாமே பகல்ல பயன்படுத்துங்க. அந்த ஆக அதிகமான கேள்வி உள்ள நேரம்னு சொல்லுவாங்க, அந்த நேரம் 6 மணிலிருந்து 10 மணி, இந்த நேரங்களுக்குள்ள மின்சாரங்களை சரியான முறையில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பாவிங்க அப்படின்றது தான் அரசாங்கம் இன்றைய நாளிலையும் சொல்லியிருக்காங்க. பலருடைய அமைச்சர்களுடைய கருத்துக்களையும் இது இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. போலீசாருடைய
ஃபேஸ்புக் தளத்தில் ஒரு செய்தியை பார்த்தேன். அதாவது நீங்கள் பயணங்கள் போகும்போது, வெளியில் போகும்போது உங்களுக்கு தெரியாதவங்க அல்லது தெரிஞ்சவங்க உங்களுக்கு தண்ணீர் போத்தலையோ அல்லது குளிர்பானங்களையோ கொடுக்கும்போது மிக அவதானமாக இருங்க. அவங்களோடு உரையாடும் போது வழமைக்கு மாறாக அவங்களுடைய நடவடிக்கைகள் இருந்தால், உங்களுடைய பயணம் போகும்போது உங்களுடைய மிக பெறுமதியான பொருட்களை மிக அவதானமாக இருங்கள். தேவையில்லாத பொருட்களை கொண்டு போக தேவையில்லை. இந்த மாதிரி மிக அவதானமாக இருங்க அப்படின்ற அறிவித்தலை அவங்களுடைய ஃபேஸ்புக் தளத்தில் பார்க்க கிடைச்சது. குறிப்பாக மட்டக்களப்பில் நடந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக, கொலை சம்பவம் தொடர்பாக பலதரப்பட்ட விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருது. தெரிஞ்சவங்க தெரிகிற மாதிரி அல்லது தெரியாதவங்க நம்மளோட பழகி இதை குடிங்க, அதை சாப்பிடுங்க, அந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களெல்லாம் அந்த கொலைகளும் அந்த ஏமாற்று வேலைகளும் நடந்திருக்கிறது. எனவே இதன் அடிப்படையில் தான் போலீசார் இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. அவதானமாக இருக்கிறது நல்லது. அதோட ஆட்பதிவு திணைக்களம் இன்றைய நாளில் கணனி கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. ஒரு நாள் சேவை தேசிய அடையாள அட்டை வழங்குறதுல அது மதிய நேரத்திலேயே சீர் செய்யப்பட்டது. எனவே நீங்கள் நாளைக்கு பொது விடுமுறை, அதுக்கு பிறகுலிருந்து வர நாட்கள்ல இருந்து நீங்கள் தேசிய அடையாள அட்டையை வழமை போல பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானோடு முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் நான் நடத்தி இருக்கிறேன், இது ஒரு முன்னேற்றகரமான பேச்சுவார்த்தை அப்படின்றது பெரிய அளவாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது. ஆனால் தொடர்ச்சியாக ஈரான் இது தொடர்பாக மறுப்புகளை, இதுவரைக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கலை என்றது எல்லா தரப்பிலிருந்தும் சொல்லப்படுகின்ற விஷயம். அல் ஜசீராவுடைய மிக முக்கியமான செய்தி குறிப்பில் ஒரு விடயம் சொல்லப்பட்டிருந்தது. பலதரப்பட்டவருடைய கணிப்பாக இந்த செய்தி அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஏன் அமெரிக்க ஜனாதிபதி இந்த தகவலை அப்படியானால் வெளியிட்டார் அப்படின்னு சொன்னா, ஈரானுடைய தலைவர்களுக்குள் பிளவுகளை ஏற்படுத்துவதற்காக ஒரு முயற்சியாக இது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய எதிர்ப்பு குரல்கள் இருக்கு. காரணம், எல்லா தலைவர்களோடும் இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக எங்கேயுமே உறுதிப்படுத்தலை, எல்லாருமே மறுப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது யாரோட யாரு பேசினாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பிளவுகளை ஏற்படுத்துவதற்காக இந்த விஷயத்தை அவர் சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பெரிய அளவாக ஊகங்களோடு கணிப்புகளாக இந்த விஷயங்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இது வருகின்ற சனிக்கிழமை வரைக்கும் தொடர்ந்து தான் போகுது. பேசினாரா பேசலையா, சனிக்கிழமை இன்னும் முக்கியமான பேச்சுக்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னும் குறிப்பிட்டு கொண்டு தான் இருக்காரு. எனவே இதனுடைய இப்பொழுது பல நாடுகள் எரிபொருள் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எரிபொருள் தட்டுப்பாடு இருக்கு, ஆனால் இப்பொழுது அது முடிந்து கொண்டு போகிறது. நிறைய விடயங்களை இப்பொழுது இயக்க முடியாமல் போகின்ற நேரம் ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாளில் வியட்நாமுடைய விமான சேவைகள், உள்ளூர் விமான சேவைகளை நிறுத்தப் போகிறோம் என்று சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஜெட் விமானத்துக்கான எரிபொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. முக்கியமான தூர பிரதேசங்களுக்கான விமான சேவைகளை மாத்திரம்தான் நடத்துவதற்கு அவங்க இப்பொழுது அனுமதி வழங்கியிருக்காங்க. அதே போல பிலிப்பீன்ஸ் விமான சேவைகள், பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஓட முடியாத நிலை, காரணம் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதோட பங்களாதேஷ்ல இப்பொழுது விமான சேவை கட்டணங்கள் பாரிய அளவாக அதிகரிச்சிருக்கிறது. கிட்டத்தட்ட 111% அதிகரிச்சிருக்கிறது. இப்ப இருக்கிற விமான கட்டணங்களை 111% அதிகரிச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த அளவு பெரிய ஒரு தொகையை பங்களாதேஷ் விமான சேவை அதிகரிச்சிருக்கிறது. இது ஒரு பெரிய அளவான சிக்கலை வருகின்ற நாட்கள்ல பல நாடுகளுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. என்னதான் இன்றைக்கோ நாளைக்கோ போர் முடிஞ்சாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் அல்லது 5-6 மாதங்களுக்கு இந்த நிலைமை, அதாவது கச்சா எண்ணெயுடைய விலை குறைவது அப்படின்றது சாத்தியமே இல்லாத விஷயம். நேற்று நாளில் அமெரிக்க ஜனாதிபதி ஈரானோடு போர் ஒரு அளவுக்கு பேச்சுவார்த்தை மூலமாகவும் ஈரானுடைய முக்கிய தளங்கள் மீது 5 நாட்களுக்கு தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு எரிபொருளுடைய விலை மிகப்பெரிய அளவில் குறைஞ்சது. ஆனால் மீண்டும் இது பேச்சுவார்த்தை இல்லை, அது எந்த விதமான பேச்சும் நடக்கல் என்று ஈரான் தொடர்ச்சியாக மறுப்புகளை தெரிவித்து வரும் நிலையில எரிபொருளுடைய விலை, கச்சா எண்ணெயுடைய விலை இன்றைய $100 தாண்டி இருக்கிறது மீண்டும். எனவே இந்த நிலை தான் இருக்க போகுது. எவ்வளவு காலம் போகும் சொல்ல முடியாது யுத்தம் முடிந்தாலும். காரணம், ஹோர்முஸ் கால்வாயில இப்பொழுது 2000க்கும் அதிகமான கப்பல்கள் அங்கு தரித்து நிற்கின்றது இந்த எல்லையை தாண்டறதுக்கு. இதெல்லாமே போர் முடிஞ்சதுக்கு பிறகு பேசி தீர்மானிக்கப்பட்டு இந்த கப்பல்கள் வெளியாகிறதுக்கு 4-5 மாதங்கள் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் புதிய ஆர்டர் செய்யப்படுகின்ற கப்பல்கள் அந்த பிரதேசத்தால் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த எரிபொருள் விலையேற்றம், எரிபொருள் பாவனையினுடைய மட்டுப்படுத்தப்பட்ட விஷயங்கள் தொடர்ச்சியாக நாடுகளில் இருக்கும்னு சொல்றாங்க. கடந்த போர் நடக்கும்போது பிப்ரவரி 28ஆம் தேதி கச்சா எண்ணெயுடைய விலை $59-60 இருந்தது. இன்றைக்கு 100, 120, 110, 100க்குள்ளே இருக்கு. குறைக்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட 6 மாத காலமாவது
போகும் என்பதுதான் கணிப்பு. மர்மம் என்ன, யாரோட பேசினார் என்பது தொடர்பாக இன்னும் சரியான பதில்கள் இல்லை. கத்தாருடைய அரசாங்கம் இன்றைய நாள் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காங்க. இப்பொழுது பரவலா பேசப்படுது, ஈரானோடு நடந்து வர இந்த பேச்சுவார்த்தைகள்ல மிக முக்கியமாக மத்திய கிழக்கில் இருக்கிற அமெரிக்க தளங்கள், விமானப்படை தளங்கள் அகற்றப்படும். அதனால அந்த உடன்படிக்கைக்கும் ஈரான் இப்பொழுது அமெரிக்காவோடு பேசி வராங்க அப்படின்னு மாதிரி பேசப்பட்ட நிலையில கத்தார் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கத்தார்ல இருக்கிற மிகப்பெரிய அமெரிக்காவுடைய விமானப்படை தளம் அகற்றப்படும் என்ற தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கு. ஆனால் அதுல எந்த விதமான உண்மையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவோடும் கத்தாரோடும் இருக்கின்ற உறவு அப்படின்றது மிக வலுவானது அப்படின்ற கருத்தை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவித்தலாக இது இருக்கு. இது பரவலா மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்க படைத்தளங்கள் அகற்றப்படும் என்ற தகவல்களுக்கான ஒரு முற்றுப்புள்ளியாக, ஒரு வருகின்ற செய்திகளுக்கான ஒரு முற்றுப்புள்ளியாக கத்தாருடைய பதில் இன்றைய நாளில் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே கடந்த மணித்தியாலங்களிலையும் இன்றும் ஈரான் தொடர்ந்தும் இஸ்ரேல் மீது மிகப்பெரிய அளவான தாக்குதல்கள் நடத்தி வராங்க. இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு மிகப்பெரிய அளவான தகவல்களை இப்பொழுது வெளியிட்டிருக்காரு. அமெரிக்கா இப்பொழுது ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்துவது மிகப்பெரிய அளவான விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது இஸ்ரேல் பக்கமாக. அதாவது இப்பொழுது இஸ்ரேல் மீது ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்துறாங்க. இப்பொழுது நடத்தப்படுகின்ற பேச்சுவார்த்தைகள் எந்த வகையிலும் இஸ்ரேலை பாதிக்கக்கூடாது அப்படின்ற அளவுல அவங்களுடைய கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. பல சர்வதேச ஊடகங்கள்லையும் பலதரப்பட்ட கணிப்புகள் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, இப்பொழுது ஈரானோடு அமெரிக்கா பேச்சுவார்த்தையில உண்மையிலேயே நடத்தி கொண்டிருக்கிறாங்களாக இருந்தால் வரும் நாட்கள்ல அல்லது வருகின்ற காலங்கள்ல அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகலாம் என்ற மாதிரியும் பேசப்படுது. எந்த அளவுக்கு இது இருக்க போகுதுன்னு தெரியல. ஏதோ ஒரு பக்கத்தால என்னமோ ஒரு விஷயங்கள் நடக்கத்தான் போகுது. அது என்னவாக இருக்க போகுது அப்படின்றத பொறுத்தும் தான் பார்க்கணும். இந்த விஷயங்கள் தான் கடந்த மணித்தியாலங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்ளலாம்.